சிவராத்திரி வரப்போகுது. இந்த நாளை எப்படி அனுசரிக்கலான்னு சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. சரி, சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணணும்? காலையில இருந்து ஆரம்பிப்போம் வாங்க. முதல்ல நம்ம உடலையும் மனசையும் இந்த நாளுக்கு தயார் செய்யணும். அதுல இருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நல்லா குளிச்சுட்டு வெள்ளை இல்லனா ஏதாவது ஒரு லைட் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓம் நம சிவாய மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி உங்க நாள ஆரம்பிங்க. சரி, இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. சிவராத்திரியோட ரொம்ப முக்கியமான சடங்கு இப்பதான் ஆரம்பமாகுது. உங்க வீட்ல சிவன் படம் இல்லனா லிங்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேத்துங்க. அடுத்து முடிஞ்சா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ரொம்ப நல்லது. இதுல ரொம்ப முக்கியமானது ராத்திரி முழுக்க கண் விழிச்சு சிவனை தியானம் பண்றதுதான். ஓகே, பூஜை பண்ணும்போது என்ன மந்திரங்கள் சொல்லணும், என்னென்ன நைவேத்தியம் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்ல. பால், தேன், தண்ணி இந்த மாதிரி சிம்பிளான பொருட்களே போதும். ஆனா இது எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமானது வில்வ இலை. அது சிவனுக்கு ரொம்ப விசேஷம். ஓம் நம சிவாய மந்திரத்தோட மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தையும் இரவு முழுக்க சொல்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களால முடிஞ்சா விரதம் இருக்கலாம். அது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும்னு சொல்வாங்க. இந்த மந்திரங்களை எத்தனை தடவை சொல்லணும்? 108 முறை சொல்றது ரொம்ப விசேஷம். இந்த வழிபாட்டு முறையே ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதுவும் சிவராத்திரி அன்னைக்கே. சரி, இந்த பூஜையால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமா குடும்பத்துல அமைதி கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, படிப்பு, வேலை, தொழில்ல நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு அது நீங்கி நல்ல வழி பிறக்கும்னு நம்பப்படுது. நாங்க சொன்னது எல்லாமே ஒரு வழிகாட்டி தான். ஆனா உண்மையான பக்திங்கிறது உங்க கையில தான் இருக்கு.